தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசு கிறிஸ்துவில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அடைக்கல அன்னையின் எல்லா விசுவாசிகளே, உங்கள் அனைவருக்கும் கூட அடைக்கல அன்னையின் திருவிழாவின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, நாம் யாதொரு செயலின் மூலமாக அன்னையை புகழ்ந்தாலும் அவளை போற்றினாலும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அது போற்றுவதற்கு தகும். ஏனென்றால் அன்னையின் மூலமாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகுக்கு நாம் பெற்றுள்ளோம். அதற்காக அந்த அன்னைக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக நம் திருஅவையிலே அவளுக்கு முதன்மை இடத்தை கொடுத்து நாம் அவளுக்கு மரியாதையை செலுத்துகிறோம். அந்த அன்னையின் தியாகத்தால் நம் அனைவரும் கூட இரட்சிப்பு பெற்றுள்ளோம். அதற்காக நன்றி செலுத்தும் வண்ணமாக நம்ம திரு அவையிலே அநேக திருநாட்கள் அவள் பேரிலே கொண்டாடப்படுகிறது. இன்று கூட இந்த அடைக்கல அன்னை திருவிழாவை கொண்டாடும் பொழுது நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த உலகிற்கு தந்த அந்த தாய்க்கு நன்றி செலுத்துவோம். நமது குற்ற குறைகள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் கூட அந்த அன்னையின் வழியாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு சேர்ப்போம். அன்னையின் வழியாக, அன்னையின் மூலமாக நம்மையும் நம் குடும்பத்தையும் இந்த பங்கிலுள்ள சுற்றுப்புறமுள்ள அனைத்து மக்களையும் கூட இந்த அன்னை ஆண்டவரிடம் பரிந்து பேசி நமக்கு ஆசீரை வழங்குவாராக. அன்பான சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் என்றார். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனை. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சிமை பொறாது உமக்கு நன்றி நவிழுகின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கு வல்ல தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக
ஜெனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே ஏற்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வளத்தில் வீற்றிருப்பவரே நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உமடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித அடக்கலை அன்னையின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களில் நின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தூய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூயாவின் ஒன்றுப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இஸ்ரவேலரை ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, நீயோ எப்ராத் எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறிதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களுக்கு அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லை வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவர். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என் ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. என் ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. எந்த மீட்பர் கடவுள் செயலை போற்றி புகழ்கின்றது, என்றும் பெருமை கொள்கின்றது. என் ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. அடிமை எந்தன் அவல நிலையை கருணை கண் கொண்டு நோக்கினார். கொடிய நிந்தை பழியின் சுமைகள் அணுகிடாது காத்திட்டார். தலைமுறைகள் என்னை போற்றும் பேரும் என்னை தொடரும். தலைமுறைகள் என்னை போற்றும் பேரும் என்னை தொடரும். இந்த அரிய பெரிய செயல்களெல்லாம் இறைவன் பெயரை பாடுமேன். தூயவர் என முழங்குமே. என் ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. என் ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு
அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதர சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைபேறற்றவராய் இருக்க வேண்டும் என்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கின்றார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையராக்கி இருக்கின்றார். தமக்கு ஏற்புடையோர் ஆனோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்கின்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2. உயிருள்ள இறைவார்த்தை 1 முதல் 12 முடிய. 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நான் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவரிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறி இந்த தண்ணீரை சுவைத்தார். இந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லோரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருள் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணத்தில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் தம் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாமுக்கு சென்று அங்கு சில நாட்கள் தங்கி இருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, எல்லா அடைக்கல அன்னையின் பக்த விசுவாசிகளே, உங்கள் அனைவருக்கும் கூட இந்த திருவிழாவின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடைக்கல அன்னை நம் அனைவருக்கும் ஆதரவு அளிக்கும் அன்னை. யாரெல்லாம் பாவம் செய்து ஆண்டவர் விட்டு விலகி செல்கிறார்களோ அவர் அனைவரையும் கூட அணைக்கும் அன்னை அடைக்கல அன்னை. அதனால நம்ம அனைவரும் கூட ஆண்டவர் விட்டு விலகக்கூடாது, ஆண்டவர் விட்டு தூர செல்லக்கூடாது என்பதற்காக
இந்த அன்னை நமக்காக எல்லா நேரங்களிலும் பரிந்து பேசுகிறார். இந்த அன்னையை நினைக்க கொள்ள ஒரு அருமையான ஒரு பாட்டு, ஒரு அழகான ஒரு பாட்டு என் நினைவுக்கு வருகிறது. அன்னையே உன்னை என்னும் போதே என்னையே நான் மறக்கின்றேனே. அன்னையே உன்னை என்னும் போதே என்னையே நான் மறக்கின்றேனே. உந்த நன்பை உலகம் அறியும் எந்த மனமே சான்று கூறும் அன்பு அன்னையே, அன்பு அன்னையே. அன்னையே உனை என்னும் போதே என்னையே நான் மறக்கின்றேனே. வாழ்விழந்த பிள்ளையாவும் உந்தன் பிள்ளைகளே, உந்த நன்பை பாடும் போது இல்லை எல்லைகளே. இறைவனே உன் சேவை கண்டு இறையரசி என்று சூட்டி எம்மை காக்க வைத்தார், கருணை பொழிய வைத்தார். அன்னையே உனை என்னும் போதே என்னையே நான் மறக்கின்றேன். பிரியமானவர்களே, இந்த அன்னையை நாம் எண்ணும் பொழுது நம் வாழ்க்கை இழந்தாலும் கூட, நம்மை நாம் துறந்தாலும் கூட, இந்த அன்னை இடைவிடாமல் நமக்கு ஆக்க மன்றாடுகிறாள். இந்த அடைக்கல அன்னை நம் அனைவருக்கும் கூட ஒரு ஆதரவு அளிக்கும் அன்னையாகவும் நமக்காக பரிந்து பேசும் அன்னையாகவும் இருக்கிறார். இந்த அன்னைக்கு ஆங்கிலத்தில் அவர் லேடி ஆஃப் ரெஃப்யூஜ் என்று அழைக்கிறார்கள். அவர் லேடி ஆஃப் ரெஃப்யூஜ். ரெஃப்யூஜ் என்றால் தமிழிலே அடைக்கலம் என்பது பொருள். யாரெல்லாம் அடைக்கலம் தேவை, யாருக்கெல்லாம் அடைக்கலம் தேவை என்று பார்த்தால், அனாதைகள், யாரும் குடும்பத்தில் அவரை சேர்த்து கொள்ளாமல் குடும்பத்திலிருந்து தள்ளப்பட்டவர்கள், அதே போல முக்கியமாக நாம் இந்த 2011, 13, 19 இந்த ஆண்டுகளிலே இந்த சிரியா என்ற நாடை நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம், இந்த நியூஸ் பேப்பர்லாம் படிச்சிருப்போம். அங்கே அந்த நாட்டில் ஒரு விதமான கலவரம் ஏற்படுகிறது, அரசியல் ரீதியான ஒரு கலவரம். அந்த கலவரத்தில் அநேக மக்கள் கொல்லப்படுகிறார்கள், அநேக மக்கள் தன் உறவுகளை இழந்து விடுகிறார்கள், அநேக மக்கள் குழந்தைகள் பெற்றோர்களை இழந்து விடுகிறார்கள். அந்த அரசாங்கம் ஒரு வன்மையான கடுமையான ஒரு யோசனையை யோசித்து அநேக மக்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கிறது. யாரெல்லாம் அரசாங்கத்திற்கு எதிராக பேசுகிறார்களோ அவர்களை அடக்குமுறையில் ஆள்கிறார்கள், பேசினால் சுட்டுக் கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் அங்கு வாழ முடியவில்லை. இதனால் மக்கள் என்ன செய்கிறார்கள், இந்த நாட்டை விட்டு நாம் வெளியே செல்ல வேண்டும், இந்த நாட்டில் இருந்தால் நம் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று அண்டை நாடுகளான டர்க்கி, ஈராக், லெபனான் மற்றும் இஸ்ரேல் இந்த நாடுகளுக்கு தப்பி ஓட அவர்கள் நினைக்கிறார்கள். தப்பி ஓடுவதும் கூட அவள் எளிதான காரியம் அல்ல. ஏனென்றால் அந்த நாட்டின் எல்லைகளில் இராணுவ வீரர்கள் துப்பாக்கியை ஏந்தி அவர்கள் காவலுக்கு இருந்தார்கள். யாரெல்லாம் நாட்டை கடக்கிறார்களோ அவர்களை சுட்டு கொன்றார்கள். இது மக்களுக்கு மிக சவாலாக இருந்தது. தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் போராடுகிறார்கள். இது மட்டுமல்லாமல் எந்த நாட்டுக்கு தப்பித்து செல்ல முயல்கிறார்களோ அந்த நாட்டிலும் கூட இவர்களுக்கு இடம் இல்லை. யாரும் வாருங்கள்,
என் நாட்டில் தங்குங்கள் என்று சொல்வதற்கு அழைப்பதற்கு யாரும் கூட அங்கு இல்லை. இந்த கஷ்டமான நேரங்களிலே மக்கள் அவதிப்படுகிறார்கள். நான் ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். ஒரு சின்ன குழந்தை, 1 மாதம் ஒரு 3 மாத குழந்தை அப்படி கடலோர பகுதியில் மிதந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா அவங்க தப்பிச்சு வந்திருக்கிறாங்க. இந்த இராணுவத்திலிருந்து அந்த குழந்தைங்களை அவங்க எல்லாத்தையும் சுட்டுருக்குறாங்க. சுட்டு அந்த எல்லாம் செத்துட்டாங்க. அந்த குழந்தை மிதந்து கொண்டு அந்த கரையோரமாக ஒதுங்கி இருக்கிறது. காரணம், சொந்த நாட்டிலும் அவர்களுக்கு இடமில்லை, வாழ வேண்டும் என்று போகின்ற நாட்களுக்கு கூட நாட்டில் கூட அவர்களுக்கு ஆதரவு இல்லை. இப்படிப்பட்ட அனைவருக்கும் கூட நம் அன்னை அடைக்கலம் தருகிறார். நாட்களுக்கு செல்லும் பொழுது வா என்று ஆதரித்து கொள்வதற்காக யாரும் இல்லை. ஆனால் பொருளாதார ரீதியாக நம் அன்னை அனைவருக்கும் கூட அடைக்கலம் கொடுக்கும் அன்னையாக மாறுபடுகிறார். பிரியமானவர்களே, இதை குறித்து போப் பிரான்சிஸ் நமது போப் அவர்கள் இவ்வாறாக எழுதுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த அகதிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது, யாரெல்லாம் வீட்டையும் நாட்டையும் சொந்த மண்ணையும் விட்டு உறவுகளை விட்டு தவித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை பார்க்கும் பொழுது எனக்கு அந்த தொடக்கத்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் எப்படி எகிப்து நாட்டிலே கஷ்டப்பட்டார்களோ துன்பப்பட்டார்களோ அதுதான் எனக்கு நினைவுக்கு வருகின்றது. இந்த மக்களும் கூட அதே இஸ்ரேல் மக்களைப் போல அகதிப்படுகிறார்கள். அதனால நாட்டில் உள்ள தலைவர்கள் தயவு செய்து உங்கள் நாட்டில் இவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கடிதத்தை எழுதுகிறார். ஆனாலும் கூட அநேக அரசு அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுதளிக்கிறது. காரணம், அங்கிருந்து ஏதாவது தொந்தரவு வந்துவிடுமோ என்று எண்ணி யாரும் கூட அவர்களை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. அதனால் இந்த ஆண்டு ஒரு 12 குடும்பங்களை நமது பாப்பரசர் வேட்டிக்கன் ரோமுக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு ஆதரவு தந்துள்ளார். இது ஒரு உதாரணமாக இருக்கட்டும். உலகத்தில் வாழும் ஒவ்வொரு மக்களும் கூட மற்ற மக்களுக்கு ஆதரவும் அடைக்கலம் தர வேண்டும் என்று விரும்புகிறார். பிரியமானவர்களே, நான் சொன்னேன், பழைய ஏற்பாட்டில் கூட இஸ்ரேல் மக்கள் அடைக்கலம் இல்லாமல் அநாதிகள் போல திரிந்தார்கள். இவர்கள் திரிவதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால், முக்கியமாக அவர்கள் செய்த பாவம். அவர்கள் பாவத்தினால் வீழ்ந்தார்கள், பாவத்தினால் வெறுமையானார்கள், பாவத்தினால் அகதிகளானார்கள், அவர்கள் பாவத்தினால் யாரும் இல்லாத அநாதிகளானார்கள். அவர்கள் கடவுளிடம் செய்த பாவத்திற்காக அவர்கள் மற்றவருடைய நாட்டிலே எந்த ஒரு உரிமை இல்லாமல், ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனாலும் கூட கடவுள் அவர் மீது பரிவு கொண்டார். கடவுள் அவர்கள் மீது இரக்கம் கொண்டார். கடவுள் அவர்களை அவ்வாறாகவே விட்டுவிடவில்லை. மாறாக தனது ரட்சிப்பு காரியத்தை அவர்கள் மூலமாக தொடங்கினார், மோயிசின் மூலமாக தொடங்கினார். ஆனாலும் அந்த பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு பரிவு காட்டினாலும் அன்பு காட்டினாலும் திரும்ப திரும்ப அவர்கள் பாவம் செய்கிறார்கள். பாவம் அவர்களை வெறுமையாக்கியது. பிரியமானவர்களே, நாமும் கூட நம் வாழ்க்கையிலே பாவம் செய்தால் என்ன நிகழும், என்ன ஆகும்? முதலாவதாக, பாவம் செய்தால் நாம் கடவுளிடமிருந்து தூர செல்கிறோம். இதை ஆங்கிலத்தில் ஏலியனேஷன் என்று சொல்லுவார்கள். இந்த நிலத்தில் வாங்கக்குள்ள உங்க பெயரிலிருந்து மற்றொரு பேருக்கு நீங்க பெயர் மாத்திரம் என்ன பண்ணணும், ஏலியனேஷன் பண்ணணும். அதுபோல கடவுள் விட்டு அந்த சொத்து உங்களுக்கு வராது, அந்த சொத்து உங்ககிட்ட இருக்காது. அதனால அந்த பாவம் செய்யும் பொழுது மக்கள் கடவுளிடமிருந்து தூர செல்கிறார்கள். கடவுளுடைய அன்பையும் கடவுளுடைய ஆதரவையும் கடவுளுடைய நேசத்தையும் அவர்கள் விரும்பாமல் தூர செல்கிறார்கள். ஆனால் கடவுள் பாவங்களை வெறுக்கிறார், பாவிகளை ஒருபோதும் வெறுப்பதில்லை. நாம் செய்த பாவ செயல்கள் ஆண்டவருக்கு தேவையில்லை, ஆனால் நாம் முக்கியமாக தேவை. ஏனென்றால் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சாயலிலே படைத்துள்ளார். அதனால கடவுள் நம்மை ஒருபோதும் வெறுப்பதில்லை. நமது பாவ செயல்கள் மட்டுமே நம்மை கடவுளிடமிருந்து தூர செல்லும்படி நம்மை மாற்றுகின்றது. இரண்டாவதாக, இந்த பாவத்தின் விளைவு என்ன என்றால், நம்முடைய சக மனிதர்களுடைய உறவோடு நாம் ஒன்றித்திருக்க முடியாது. பாவம் செய்யும் பொழுது நாம் மற்ற மனிதருக்கு எதிராக நாம் பாவம் செய்கிறோம். ஒரு பொய் சாட்சி சொல்லணும் என்றால் மற்ற மனிதருக்கு, திருடணுமா இருந்தால் வேற மனிதர் பொருள் தான் திருடணும். அப்படி
பாவத்தை செய்யும் பொழுது மற்ற மனிதர்களோடு அந்த உறவு நமக்கு துண்டிக்கப்படுகிறது. நம்முடைய அநேக பிரச்சனைகள் வருகின்றது. பிரியமானவர்களே, இந்த பாவம் நம்மை ஒன்றித்துக்கு வாழ விடாது, உறவுகளோடு அன்பாய் இருக்க விடாது. ஏனென்றால் இந்த பாவம் எப்பொழுதுமே பிரிவை விரும்பும், ஒன்றிப்பை விரும்பாது. அதனால் அந்த பாவத்தினால் நம் உறவுகள், குடும்பங்கள் பிரிக்கப்படுகின்றது. மூன்றாவதாக, நம்மை நாமே இழந்து விடுகிறோம். பாவத்தினால நம்மை நாமே இழந்து விடுகிறோம். பிரியமானவர்களே, இன்றைய நகரப்புறங்களில் அநேக மருத்துவமனைகள் எதற்காக தொடங்கப்பட்டுள்ளது என்றால், கவுன்சிலிங் சென்று நம்முடைய துன்பம், துயரம் அனைத்தையும் கூட ஒரு மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். அவங்க நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே என்ன சொல்றாங்க, தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்றாங்க. மக்கள் டிப்ரெஷன், மன அழுத்தம், மனசோர்வு அடைகிறார்கள். ஏனென்றால் நாம் செய்கின்ற காரியங்கள் தவறாக இருந்தால் நம்மால் நிம்மதியாக உறங்க முடியாது, ஒரு நல்ல வார்த்தையை பேச முடியாது. அருமையான பழமொழி சொல்லுவாங்க, குற்றம் செஞ்சு நெஞ்சுதான் குறுகுறுன்னு குத்தும் அப்படின்னு. குற்றம் செய்கிற ஒவ்வொரு நெஞ்சுனா சொல்லும், குறுகுறுன்னு தான் குத்தும். ராத்திரியில் தூக்கம் வராது. ஐயோ இவளுக்கு எதிராக பாவம் செஞ்சுட்டனே, ஐயோ இவங்களுக்கு எதிராக பாவம் செஞ்சுட்டனே, போய் சொல்லிச்சுட்டனே அப்படின்னு என்ன சொல்றோம், மனசு நோவும், மனசு வேகும். நீ இவங்களை ஏமாத்திட்டனே, இவங்க மேல பழி சொல்லிட்டனே அப்படின்னு அநேக பாவங்கள் செய்யும் பொழுது நம் மனது நிம்மதியா இருக்காது. ஒரு பொய் சாட்சி சொன்னதுமே உங்களுக்கு எப்படி உதடு நடுங்கும், அது உதடு காயும், நெஞ்சு ஒரு பக்கம் கொதிக்கும். ஏன்னா ஒரு கெட்டதான செயல், கெட்டதான ஒரு அந்த வார்த்தை நம்மளை நிம்மதியாக இருக்க விடாது. நம் வாழ்க்கையில அநேக பேர் இதை அனுபவித்திருப்போம். நம் வாழ்க்கையில இந்த ஒரு குற்றம், இந்த பாவம் நம்மை நாமே வெறுமைப்படுத்தப்படும். அப்ப என்ன பண்றோம், நாமும் கூட ஒரு அகதிகளாக மாறுபடுகிறோம். ஐயோ நமக்கு யாருமே இல்லையே, என்னுடைய அந்த அவல நிலையை கேட்பதற்கு யாரும் இல்லையே. அப்போ நாம் என்ன செய்கிறோம், கஷ்டப்படுறோம், துன்பப்படுறோம். நம்மளுக்கு யாராவது பேசுறது கிடைச்சா போதுமே, என் துயரத்தில் நான் கொட்டி தீர்த்துருவேனே அப்படின்னு சொல்லக்குள்ளலாம் நம்ம அன்னை நமக்கு பாதுகாவலாக வருகிறார். நம்ம அன்னை நம் அனைத்து குறைகளையும் கேட்கும் அன்னையாக, நம்ம துன்பங்களையும் துயரங்களையும் கேட்கும் அன்னையாக, நம்ம அனைவருக்கும் கூட எத்தனையோ பாவம் செய்தாலும் கூட நம்ம அரவணைக்கும் அன்னையாக, நமக்கு அடைக்கலம் தரும் அன்னையாக நம் அன்னை வருகிறார். அன்னையிடம் ஓடி வரும் பொழுது கண்டிப்பாக அன்னை நம்மை தள்ளிவிடுவதில்லை. என் மகனுக்கு எதிராக நீ குற்றம் செய்துள்ளாய் என்று நம்மை உதறி தள்ளுவதில்லை. மாறாக, என் மகளே, என் மகனே, வா, நான் உனக்காக, உன் தவறுகளுக்காக, பாவங்களுக்காக நான் பரிந்து பேசுவேன் என்று இந்த அடைக்கல அன்னை, புனிதமிக்க அன்னை அனைவரையும் கூட அழைத்து அரவணைத்து அடைக்கலம் தருகிறார். இப்படிப்பட்ட அன்னையை பெற்றுள்ள அனைவரும் கூட பாக்கியவான்கள். இந்த அன்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் அன்னை அல்ல, மாறாக அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடையாக அந்த அன்னையை அளித்துள்ளார். காரணம், நாம் எதையெல்லாம் யோசிக்கிறோமோ, எதையெல்லாம் சிந்திக்கிறோமோ, எதையெல்லாம் வேண்டுகிறோமோ அதை அனைத்தையும் கூட இந்த அன்னையின் மூலமாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் எடுத்து செல்ல இயலும். அதனால இந்த அநேக திருச்சபையின் வல்லுநர்கள் இவ்வாறாக அன்னையை பாராட்டுகிறார்கள். எப்படி என்றால், இந்த உலகத்திற்கு பாவம் ஒரு பெண்ணால் வந்தது, இந்த உலகத்திற்கு பாவம் ஒரு பெண்ணால் வந்தது. அதே பாவம் முழுமையாக கழுவப்பட்டது மற்றொரு பெண்ணால் என்று இரேனியஸ் என்ற புனிதர் சொல்கிறார். அதே போல இந்த உலகம் தூய்மை அடைய அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொடுத்த நம் அன்னை பேறு பெற்றவள். பிரியமானவர்களே, இப்படி வாழும் பொழுது நாம் அன்னைக்கு அநேக விதத்தில் மரியாதையை செலுத்துகிறோம். அன்னையின் மீது அன்பு வெளிப்படுத்துவதற்காக அழகான சீரைகளை வாங்கி அதை உடுத்தி அந்த அழகு பார்க்கிறோம். அன்னையின் தலைக்கு கிரீடத்தை வைக்கிறோம். அன்னைக்கு அழகான ஜெபமாலையை கொடுக்கிறோம். அதே போல இந்த நவநாட்களை எடுக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய அந்த அன்னையின் ஸ்தலங்களை, இடங்களை நாம் என்ன செய்கிறோம், சுத்தம் செய்கிறோம். அந்த அன்னைக்கு அப்படியே அரவணைத்து கட்டி பிடித்து எத்தனையோ பெண்கள் அந்த பாதத்தில் முத்தமிடுகிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்பொழுது சிலர் சொல்லுவாங்க,
எதுக்கு இந்த கோயில் இப்படி பண்ணுறாங்கப்பா, கட்டி பிடிச்சிக்கிறாங்க, முத்தம் கொடுத்துட்டுக்கிறாங்க, தொட்டு தொட்டு கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்லாங்க இல்லையா? நீ கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் கேட்டு நீங்கள் அனைவரும் கூட மனம் குளிய வேண்டாம். டோன்ட் வரி. ஏனென்றால் ஒரு திருமணத்துக்கு செல்லும் பொழுது என்ன செய்கிறோம்? போக்கில் வெறுங்கை வீசிட்டு போகிறோமா? போக்கில் ஒரு கிஃப்ட் பேப்பர் தூக்கிட்டு போகிறோம், கவரில் தூக்கிட்டு போகிறோம். அதே போல் ஒரு அண்டாவோ குண்டாவோ தூக்கிட்டு போய் வீட்டில் உங்கள் பேர் எழுதி என்ன பண்ணுறீங்க? இது நான் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. இந்த அன்னை செய்த ஒரு மாபெரும் காரியத்திற்காக அந்த அன்னைக்கு நாம் மரியாதை செலுத்த வண்ணமாக we are going to give gift. இந்த பூக்களையும் சீரையும் அந்த துணிமணி அனைத்தையும் கொடுக்கும் பொழுது, அவர் பேரினால் சாப்பாடு போடும் பொழுது அந்த அன்னைக்கு நாம் நன்றி செலுத்தி அவள் செய்த ஒரு மாபெரும் காரியத்தை நாம் நினைவு கூறுகிறோம். அதற்காகத்தான் இந்த அன்னைக்கு நாம் இதெல்லாம் அர்ப்பணிக்கிறோம். அந்த அன்னை அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகுக்கு தந்துள்ளார். அந்த அன்னைக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாகத்தான் இதையெல்லாம் நாம் கொடுக்கிறோம். பிரியமானவர்களே, உங்கள் வீட்டிலிருந்து ஒரு வெளிநாட்டுக்கு போகிறாங்க, பெங்களூருக்கு போகிறாங்க, உங்கள் பிள்ளைங்க படிக்கிறதுக்காக வேலை செய்வதற்காக வந்தவுடன் அம்மா என்ன செய்கிறாங்க? வெளியே வந்து வாசலில் இரு ரெடி ஆகிட்டு வரேன், அப்புறம் வந்து ஒன்று பார்க்கணும்னு சொல்கிறதில்ல. எப்படி இருந்தாலும் சரி, என் மகள் வந்து விட்டாள், என் மகன் வந்து விட்டாள் என்று வாரி அணைத்து அன்னை முத்தமிடுகிறாள். அதே போல அந்த அன்னை செய்த ஒரு மாபெரும் காரியத்திற்காக அன்னையை கட்டி தழுவி நாம் முத்தமிடுகிறோம். முத்தமிடும் பொழுது அந்த அன்னையின் பேரன்பை நாமும் கூட பெற்றுக்கொள்கிறோம். அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருபோதும் அதனால் கோபப்பட மாட்டார். என் அன்னையை மீது இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு. அந்த அன்னை மீது வைத்த அன்பினால் தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கேட்டும் பொழுது அந்த கானாவூர் திருமணத்தில் அவர் தன்னுடைய முதல் அற்புதத்தை செய்கிறார். அன்னை போறாங்க, திருமணத்தில் திராட்சை ரசம் தீந்துருச்சு, மகனை ஏதாவது செய் என்று சொல்லும் பொழுது அந்த அன்னையின் அந்த பேச்சுக்கு, அந்த சொல்லுக்கு ஆண்டவர் அன்பின் மூலமாக பதிலளித்து தன்னுடைய முதல் அதிசயத்தை அங்கு நிறைவேற்றுகிறார். அதே போல இந்த அன்னையை நாம் கூட வேண்டும் பொழுது அன்னையின் பரிந்துரை ஒவ்வொன்றையும் அன்னை ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு சேர்ப்பார். அது அனைத்திற்கும் கூட ஆண்டவர் பதிலளிப்பார். அதனால்தான் இந்த அன்னையை உலகெங்கும் அநேக கோயில்களும் அநேக ஸ்தலங்களும் இந்த அன்னைக்காக ஏற்படுத்தியுள்ளது. காரணம் அன்னையின் அந்த புகழ்ச்சிக்காக. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட இந்த அன்னையை புகழ்ந்து இன்று நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக சேர்ந்துள்ளோம். இந்த அடைக்கல அன்னையை நாம் தியானிக்கும் பொழுது நாமும் மற்றவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் மக்களாக மாறுபட வேண்டும். எப்படி அடைக்கலம் கொடுக்கலாம்? நமது குடும்பங்களிலிருந்து, நம்மிலிருந்து அது ஆரம்பமாக வேண்டும். முதலாவதாக குடும்பத்தில் ஒருவர் மற்றவருக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும். யாரும் கூட குடும்பத்தில் இருந்து ஒரு உறவினரையும் வெறுத்து தள்ளக்கூடாது. முக்கியமாக இந்திய காலகட்டத்தில் பெற்றோர்கள் வயது முதிர்ந்த பிறகு ஆகக்கூடிய அபல நிலையை நாம் அனைவரும் கூட பார்க்கிறோம். பெற்றோர்கள் வயது முதிர்ந்த பிறகு அவர்கள் குழந்தைகளாக மாறுபடுகிறார்கள். பிரியமானவர்களே, அனைவரும் கூட குழந்தைகளாக இருந்து வளர்ந்தவர்கள். யாரும் கூட பிறக்கும் பொழுது ஒரு யூத் ஆக வருவதில்லை. எல்லாருமே குழந்தைகளாக பிறந்து நம்மளை குளிப்பாட்டி அப்பா அம்மா வளர்த்துறாங்க. இந்த வளர்த்தும் அப்பா அம்மாவை வயதான பிறகு ஒரு இந்த ஃபுட்பால் கோர்ட்டில் பந்து உதச்சி விளையாடுறாங்க இல்லையா, காலில் உதச்சி அங்கே தள் இங்கே தள், அந்தவங்க பாஸ் பண்ணு இந்தவங்க பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய வீட்டுக்கு 1 மாதம் போ, சின்ன வீட்டுக்கு 1 மாதம் போ, பெரிய அக்கா வீட்டுக்கு 3 மாதம் போ என்று அந்த பெற்றோர்களை தள்ளும் பொழுது அவர்களும் கூட ஆதரவற்றவர்களாக, அனாதிகள் போல, அகதிகள் போல மாறுகிறார்கள். அந்த நிலைமை எந்த பெற்றோர்களுக்கும் வரக்கூடாது. ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளைகளில் 4வது கட்டளையே அந்த ஆண்டவருக்கு உரிய 3 கட்டளைகளை தவிர்த்து 4வது கட்டளை வரும்பொழுது உன்னுடைய பெற்றோர்களை நீ நேசி, உன் பெற்றோர்களை உதறிவிடாதே என்று சொல்கிறார்கள். அதனால் நம்முடைய முழு அன்பையும் முழு பாசத்தையும் கடவுள் அடுத்து நமது பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டும். நம்ம பெற்றோர்களை ஆதரிக்க வேண்டும். அதனால் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் மிக முக்கியமான நபர்கள். அதனால் அவர்களை ரெஃப்யூஜ் என்றால் அவர்களுடைய அகதிகளாக தள்ளிவிடக்கூடாது. அவர்கள் ஆதரித்து அன்பு செய்ய வேண்டும். வயதான பிறகுதான் உங்களுடைய அன்பும் பாசமும் நேசமும் மிகுதியாக தேவைப்படும். அதே போல அநேக குழந்தைகள் இன்று அனாதிகளாக அனாதி ஆசிரமத்திலே அவர்கள் தள்ளப்படுகிறார்கள்.
குழந்தைகளை பெற்றெடுத்த பிறகு அநேக தாய்மார்கள் அநேக சூழ்நிலைகளின் காரணமாக, இந்த சமுதாயத்தின் சூழ்நிலையின் காரணமாக பெற்றெடுத்த குழந்தையை அவர்கள் எங்கெங்கேயோ விசிறிவிட்டு செல்கிறார்கள். அநேக ஆசிரமங்கள் அவர்களுக்காக திறக்கப்பட்டுள்ளது. உங்களால் முடிந்த உதவியை அப்படிப்பட்ட ஆசிரமங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். அனாதை இல்லங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் அனைவரும் கூட அந்த அகதிகளாக அனாதைகளாக தள்ளப்பட்ட மக்களுக்காக நீங்கள் உதவி செய்யும் பொழுது, எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் மக்களை ஆண்டவராகி கடவுள் இஸ்ரேல் மக்களை மீட்டெடுத்தாரோ அதே போல நீங்களும் கூட அவர்களுக்கு ஆதரவாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் பொழுது நம் அன்னை நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். நம் அன்னை எப்படிப்பட்ட பாவத்தை செய்தாலும் நம்மை அரவணைப்பது போல நீங்களும் கூட உங்களால் முடிந்தவரை மற்ற மக்களை ஆதரியுங்கள். மூன்றாவதாக, வெறும் ஆதரிப்பு என்றால் பொருளாதார உதவியை கொடுத்து மட்டும் ஆதரிப்பது அல்ல. மாறாக துன்பத்தில் துயரத்தில் அவர்கள் வாழும் பொழுது பக்கத்து வீட்டிலேயே இருக்கலாம், பக்கத்து வீட்டிலேயே துக்கத்தோட மன அமைதி இல்லாத வாழ்ந்துட்டு இருக்கலாம். அப்ப நல்ல 4 வார்த்தை, உங்களோடு நான் இருக்கிறேன், பயப்பட வேண்டாம் என்று அந்த உறுதி கொடுக்கின்ற அந்த வார்த்தையை சொல்லும் மக்களாக மாற்பட வேண்டும். ஹீல் த்ரூ வேர்ட்ஸ் அப்படின்றாங்க. உங்களுடைய வார்த்தையின் மூலம் நீங்கள் ஒருவரை குணமாக்கலாம் என்று. அதே போல நீங்கள் அன்பான வார்த்தையை பேசும் பொழுது, ஒரு அழகான ஒரு சமாதானமான ஒரு வார்த்தையை பேசும் பொழுது கண்டிப்பாக அவர்களும் கூட மனதிடன் கொள்வார்கள். அதன் மூலமாக நீங்கள் மற்ற மக்களுக்கு ஆதரவாகவும் அடைக்கலமாகவும் இருக்கலாம். அதனால் பிரியமானவர்களே, இந்த அன்னையை நம் வாழ்க்கையில் உதாரணமாக எடுத்துக்கொண்டு அநேக மக்கள் வாழ்விலிருந்து தவிக்கும் பொழுது அந்த மக்கள் அனைவரையும் நேசியுங்கள், அன்பு செய்யுங்கள். ஆண்டவருடைய அன்பிலிருந்து நம்ம எதையும் பிரிக்க முடியாது. நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பவுல் சொல்கிறார், எப்படி நம்முடைய ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார் என்று பார்த்தால், எல்லா நெருக்கடி துன்ப துயரங்கள் அனைத்தும் வந்தாலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். அதே போல நீங்களும் அடைக்கலம் கொடுக்கும் மக்களாக, ஏனென்றால் அனைவரும் கூட கிறிஸ்துவை பின்பற்றி வாழும் மக்களாக இருக்கிறோம். அதனால் நீங்களும் அடைக்கலம் கொடும் மக்களாக மாற்படுங்கள். இந்த திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். அன்னையின் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்று நமது குடும்பங்களிலும் நமது சமுதாயத்திலும் வாழ்விழந்தோருக்கு அந்த அடைக்கலம் தரும் மக்களாக வாழ வேண்டிய அனைத்து வரங்களையும் அன்னையின் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தாரும் என்று செபித்து நாம் அனைவரும் தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது மீட்பின் மறை நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட அனைவரும் இங்கு கூடி வந்துள்ளோம். வாழ்வு அளிக்கும் இவ்வூற்றுகளிலிருந்து உலகம் அனைத்துக்கும் நிறை ஆசி வழங்க வேண்டும் என எல்லாமல்ல கடவுளை மன்றாடுவோமாக. கருணையே உருவான இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும்
திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்ற தேவையான வரமருள எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வும் வழியுமான இறைவா, புனித கன்னிமரியா வாழ்ந்த காலங்களில் தனக்கு வந்த அனைத்து துன்பங்களையும் ஆண்டவரின் சித்தம் என்று ஏற்றுக்கொண்டது போல நாங்களும் அன்றாட வாழ்வில் வரும் சிறு சிறு துன்பங்களை ஏற்று தூய வாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாக்கும் பரம்பொருளே எம் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் சுயநலமின்றி மக்களை தன் ஆளுகையில் உட்படுத்தி அவர்களின் தேவைகளை அறிந்து செயல்பட வேண்டிய பரந்த உள்ளத்தை அளித்தருள வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனித கன்னிமரியாவின் பிள்ளைகளாய் கூடி ஜெபிக்கும் நாங்கள் இறைத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் அருள் வாழ்விற்கு அழைக்கப்பட்ட மக்கள் என்பதை உணர்ந்து நம்பிக்கையிலும் நீதி இறைப்பட்டிலும் சிறந்து விளங்க அருள் புரியுமாறு எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை தேர்ந்தெடுத்த இறைவா, கன்னிமரி இறை வல்லமை பெற்றார், அதனால் நிலை வாழ்வு தரும் இறை கனியாம் இயேசுவை பெற்றார். அதுபோல உலக மக்கள் அனைவரும் ஒற்றுமை, சமாதானம், வறுமையற்ற நோயற்ற வாழ்வு பெற வேண்டும். உலகம் ஒரே ஆட்சியாம் இறையாட்சி என்னும் குடையின் கீழ் ஒருமித்து வாழ வர வேண்டி எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துகளுக்காக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் மக்களுக்கு உமது அருள் இருக்கும் துணை இருக்க வேண்டும் என வேண்டுகின்றோம். அதனால் உமது ஏவுதலின் வழியாக நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட வரங்களை உமது வல்லமையினால் விரைவாய் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இங்கு தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இங்கு தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் உவந்து தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நம் நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்திறனுக்காகவும் முது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலிப்பொருள்களோடு மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றலுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித அடைக்கலை அன்னையின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமல் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமல் இருப்பனவாக்க
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்தோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றுகளும் செராஃபின்களும் ஒன்று கூடிய கழித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து பாடுவதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் அப்போஸ்தலர் பட்பாரிக்கர் பெர்னார்ட் மோரிஸ், எல்லா திருநிலையின் ஆகிய அனைவரோடும் உமது திருவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு ஓந்தராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தி வரம்பரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கன்னியுடன் அருளுமை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நலமாய் இருப்போமாக்க நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரை. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தள்ளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மன் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளமெங்கும் போக்குதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளமெங்கும் போக்குதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும். உன்னாசி பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும். உன்னாசி பொங்க நான் வாழுவேன். ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளமெங்கும் போகுதே. புது சந்தோஷங்கள் என்னில் தோன்றுதே. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும். உன்னாசி பொங்க நான் வாழுவேன். அது என் வாழ்வில் செல்வத்துள் மேலானது. என்னை தாங்கும் உன் அன்பு மாறாதது. அது என் வாழ்வில் செல்வத்துள் மேலானது. என் சொந்தம் இனி என்றும் நீ அல்லவா. என் சொந்தம் இனி என்றும் நீ அல்லவா. நீதம் என் வாழ்வின் பொருள் தேடும் உறவல்லவா, உறவல்லவா. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும். உன்னாசி பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும். உன்னாசி பொங்க நான் வாழுவேன். ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளமெங்கும் பூக்குதே. ஒரு சந்தோஷங்கள் என்னில் தோன்றுதே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாடத்தில் மகிழ் வரும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.